வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக அதிமுக விருப்ப மனு விநியோகம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மீண்டும் மாலைக்குள் திரும்ப வழங்க வேண்டும் என்பதால் கூட்டம் அலைமோதுகிறது. தேமுதிகவில் மக்களவைத் தேர்தலுக்கு விருப்ப மனு அளித்தவர்களுக்கு இன்று நேர்காணல். பொள்ளாச்சி சம்பவம் மனதளவில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரேமலதா கருத்து. பொள்ளாச்சி அருகே பரம்பிக்குளம் ஆழியார் கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் உயிரிழந்த பரிதாபம். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்க வைகோ வலியுறுத்தல். குற்றவாளிகள் மீது நடவடிக்கை கோரி பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவர்களும் போராட்டம். தமிழகம் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. 3700 மையங்களில் சுமார் 10 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். அதிமுகவில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனு வழங்கப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் 18 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் ஏப்ரல் 18 அன்று நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் திருவாரூர் தொகுதிக்கு ஏற்கனவே தேர்தல் அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்ட போதே அதிமுகவில் விருப்ப மனு பெறப்பட்டு விட்டது. எஞ்சிய 17 சட்டமன்ற தொகுதிக்கான விருப்ப மனு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் இன்று வழங்கப்பட்டு வருகின்றது. அதிமுகவினர் ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை வாங்கி வருகின்றனர். மாலை 4:30 மணி வரை விருப்ப மனு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நிரப்பப்பட்ட விருப்ப மனுக்களை இந்திய அலுவலகத்தில் திருப்பி அளிக்க வேண்டும் என்பதால் அதிமுக அலுவலகத்தில் தொண்டர்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்றது. இதனிடையே அதிமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு குறித்து இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. அதிமுக கூட்டணி கட்சிகள் இடையிலான தொகுதி ஒதுக்கீடு குறித்து OPS, EPS தலைமையில் இன்று மாலை ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளில் திருவாரூர் தொகுதியை தவிர மீதமுள்ள 17 தொகுதிகளுக்கான விருப்ப மனுக்கள் இன்று ஒரே நாளில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் விநியோகம் செய்யப்படுகின்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செம்பருத்தி தரும் கூடுதல் தகவலை இப்போது கேட்கலாம். செம்பருத்தி சொல்லுங்க. இப்ப அதிமுக தலைமையில இப்ப விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறதா சொல்லப்படுறாங்க, விநியோகம் செய்யப்பட்டதா சொல்றாங்க. இந்நிலையில் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இடைத்தேர்தலும் நடைபெறும் என தேர்தல் ஆணையமானது அறிவித்திருந்தது. இதனை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட விரும்புவோர் 25,000 ரூபாய் மட்டுமே செலுத்தி இன்று மாலைக்குள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்றும் அதிமுக தலைமை அலுவலகமானது செய்தி வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்தில் தற்போது விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. நம்மால் நேரடியாகவே காண முடிகிறது. அதாவது அதிமுகவின் நிர்வாகிகளும் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் போன்றோர் தற்போது நேரடியாக தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை பெறப்பட்டு செல்கின்றனர். குறிப்பாக இந்த விருப்ப மனுவானது இன்று காலை 10 மணி முதல் வழங்கப்பட்டு மாலை 6 மணி வரை மட்டுமே இந்த விருப்ப மனுக்களானது வழங்கப்பட உள்ளது. இன்று மாலை 6 மணிக்குள் இன்றைய நாளில் ஒரே நாளுக்குள்ளாக இந்த விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு உடனடியாக பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அதிமுக தலைமை அலுவலகமானது அறிவித்துள்ளது. மேலும் குறிப்பாக இந்த நடைபெறக்கூடிய 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏற்கனவே விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டு வேட்பாளர் நியமனம் செய்யப்பட்டு விட்டதால் மீதமுள்ள 17 தொகுதிகளுக்காக மட்டுமே இன்று விருப்ப மனுக்கள் வழங்கப்படுகிறது. நிச்சயமா செம்பருத்தி, விருப்ப மனுக்கள் விநியோகம் இன்று செய்யப்பட்டு மீண்டும் திரும்பி இன்றே வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4:30 மணி வரை இதற்கான ஒரு மணித்துளிகளும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது குறித்து ஆலோசனை செய்து அதை எப்போது நேர்காணல் நடைபெறும் என்று ஏதேனும் தகவல் வெளியாகி உள்ளதா? நிச்சயமாக, அதாவது இன்றைய ஒரு நாள் மட்டுமே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு இன்றைய தினமே விருப்ப மனுக்கள் மீண்டும் அதிமுக அலுவலகத்தில் வழங்க வேண்டும் என்பதால் ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் மிகவும் ஒருபுறம் சிரமமாக இருந்தாலும் கூட ஏற்கனவே மற்ற கட்சிகளை பொறுத்தவரை விருப்ப மனுக்கள் பெற்றுக்கொண்டு நேர்காணலும் முடிந்துவிட்டது. ஆனாலும் அதிமுக மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய ஒரு நாளிலே இன்று மாலை 4:30 மணி வரை அளவில் மட்டுமே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு பின்னர் அதன் பிறகு சிறிது கால தாமதமாகவே இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள்
அளிக்கலாம் என்று அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்று மாலை பெற்றுக்கொண்டு இந்த விருப்ப மனுக்களை இன்று மாலை 4:30 மணிக்கு மேலாக ஆலோசனை கூட்டம் தமிழக முதல்வர் OPS மற்றும் EPS இவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே இன்னும் வரும் சில நாட்களில் இந்த நேர்காணலுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி செம்பருத்தி. மீண்டும் கலாகளோடு இணையலாம். நன்றி. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் தலைமையில் இன்று நேர்காணல் நடைபெறுவதாக குறிப்பிட்ட பிரேமலதா விஜயகாந்த் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்பதை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக வருத்தம் தெரிவித்தார். நம்ம எங்க இருக்கோம், இப்போ எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் இன்னும் இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. யாராக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும், என்ன பேக்ரவுண்டாக இருந்தாலும், சம்பந்தப்பட்டவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு உடனடியாக கைது செய்யப்பட்டு மிகப்பெரிய தண்டனையை இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காதவன்னு நம்ம காப்பாற்ற முடியும். தயவு தாட்சணியமே கிடையாது. யாராக இருந்தாலும் தப்பு பண்ணவங்களை இம்மிடியட்டாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நமக்கு இன்றைக்கி தலைமை கழகத்தில் கேப்டன் தலைமையில் நேர்காணல் நடக்குது. இன்றைக்கி ஒரு நாள் 40 தொகுதியிலையும் யாரெல்லாம் விருப்ப மனு கொடுத்துருக்காங்களோ நேர்காணல் இன்றைக்கி தலைமை கழகத்தில் இன்றைக்கி ஃபுல் டே நடக்குது. அதற்கு பிறகு அந்த தொகுதிகளுக்கு யார் வேட்பாளர் அப்படின்றது ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக வெகு விரைவில் அறிவிக்கும். கோவை அருகே கால்வாயில் கார் கவிழ்ந்து மூழ்கிய விபத்தில் 4 குழந்தைகள் உட்பட 8 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கெடுமேடு பகுதியில் பிரதான கால்வாயில் கார் கவிழ்ந்து மூழ்கியது. இந்த சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் பலியாகி உள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். உயிரிழந்தவர்கள் அனைவரும் கோவை மாவட்டம் மசக்காளிப்பாளையத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. 4 குழந்தைகள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் அனைவரும் பழனி முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. சென்னைக்கு இன்று வருகை தரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கல்லூரி மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக காங்கிரஸ் நடத்தும் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரி மைதானத்தில் இன்று மதியம் 3 மணி அளவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தலைமையில் நடைபெறுகின்றது. அதில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின், திக தலைவர் கி வீரமணி, மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகம் வருகை தரும் ராகுல் காந்தி சென்னையில் உள்ள கல்லூரி மாணவிகளிடம் கலந்துரையாடல் நடத்துகின்றார். பின்னர் லீ ராயல் மீடியன் ஹோட்டலில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகின்றார். ராகுல் காந்தியின் தமிழக வருகையொட்டி அவருக்கு எதிராக ட்விட்டரில் கோபேக் ராகுல் என்ற ஹேஷ்டேக் பிரபலமாகியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று சென்னை, நாகர்கோவில் ஆகிய நகரங்களில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றார். இந்நிலையில் பயங்கரவாதி மசூத் அசாரை ஜி என புகழ்ந்து பேசிய ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ட்விட்டரில் கோபேக் ராகுல் என்கிற ஹேஷ்டேக் பிரபலமாகியுள்ளது. 10 மணி நிலவரப்படி 30,000க்கும் மேற்பட்டோர் இந்த ஹேஷ்டேக்கில் இணைந்துள்ளனர். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக முடியாது என்றும் அதே நேரத்தில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்பவார் மக்களவைத் தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெறாது என்றும் அதிக இடங்களை கைப்பற்றி பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்றும் தெரிவித்தார். ஆட்சி அமைக்க பிற கட்சிகளின் ஆதரவை பாஜக நாட வேண்டியிருக்கும் என்பதால் மோடி மீண்டும் பிரதமராக வர முடியாது என்றும் சரத்பவார் தெரிவித்தார். வரும் மக்களவைத் தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என சரத்பவார் ஏற்கனவே அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை, மக்களவை என இரு அவைகளுக்கும் நடைபெற்ற தேர்தல்களில் தொடர்ந்து 14 முறை போட்டியிட்டு சரத்பவார் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எண்ணற்ற பெண்ணடிவதனால் சீரழிக்கப்பட்டதாக வந்த செய்தி நெஞ்சத்தை பதற வைக்கிறது.
அந்த குடும்பங்களிலே அவர்கள் எப்படி நீ வாழ முடியும், நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதுதான் என்றெல்லாம் அந்த பெற்றோர் கதறுகின்றனர். அப்படிப்பட்ட கொடூரமான செயலில் ஈடுபட்ட இந்த கயவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு. எனவே சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையும் ஆகும். யாரின் பின்னணியில் இருந்தாலும் சரி, சந்தேகத்தின் முள் ஆளுங்கட்சிக்கு தொடர்புடைய சிலர் மீது பாய்ந்திருக்கிறது. எனவே யாராக இருப்பினும் அவர்கள் எந்த அதிகாரத்திற்கு வேண்டியவர்களாக இருப்பினும் அவர்கள் மீது தயவு தாட்சணியம் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பொள்ளாச்சியில் பெண்களை துன்புறுத்தி ஆபாச வீடியோ எடுத்த விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், இவ்வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் தேவனாம்பட்டினம் தந்தை பெரியார் அரசு கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். இதேபோல் நெல்லை சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வலியுறுத்தியும் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று திருச்சியில் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட பேரணியாக சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் 50 மாணவர்களை கைது செய்தனர். இதனையடுத்து தங்களையும் கைது செய்யுங்கள் என போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கோஷம் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மகாத்மா காந்தியின் கொள்கைகளுக்கு விரோதமாக காங்கிரஸ் செயல்படுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தியை பின்பற்றுவதாகவும் பாஜகவினர் காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்சையை பின்பற்றுவதாகவும் மறைமுகமாக RSS இயக்கத்தை சாடினார். இது தொடர்பாக பிரதமர் மோடி ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் காங்கிரஸ் கட்சி காந்தியின் கொள்கைக்கு விரோதமான போக்கை கடைபிடித்து வருவதாக விமர்சித்துள்ளார். ஊழலை காங்கிரஸ் கட்சி வளர்த்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள பிரதமர் மோடி மகாத்மா காந்தி ஜாதி பிரிவினைகளை ஏற்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழை மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு காங்கிரஸ் கட்சி எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள பிரதமர் மோடி தொலைத்தொடர்பு, பாதுகாப்பு, வேளாண்மை, ஊரக வளர்ச்சி என எந்த துறையை எடுத்தாலும் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் அதிகரித்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்ட பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ராகுல் காந்தியின் தமிழக வருகை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் நாளை இறுதி செய்யப்படும் என திட்டவட்டமாக கூறினார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அந்த ஆண்கள் தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள். மிக கடுமையான வார்த்தையை நான் சொல்கிறேன். மிருகங்களை விட கேவலமானவர்கள் அவர்கள். ஆனால் ஒரு முழு விசாரணை நடைபெறுவதற்கு முன்னால் இவர்கள்தான் என்று குற்றம் சாட்டுவதும் அவர்கள் மீது பழியை சுமத்துவதும் அரசியல் காரணங்களுக்காக சில விவரங்களை சொல்வதும் சரியாக இருக்காது. ராகுல் காந்தியோட வருகை நாடாளுமன்றத்திலேயே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. இந்த வருகை நாடாளுமன்ற தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நாளைய தினம் ஏறக்குறைய பாஜக போட்டியிடும் இடங்கள் தீர்மானமாகிவிடும். போயிங் 737 மேக்ஸ் 8 விமானங்களை இன்று மாலை 4 மணிக்குள் தரையிறக்கி நிறுத்த வேண்டும் என விமான போக்குவரத்து இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. எத்தியோப்பியா நாட்டின் தலைநகரான அடிஸ் அபாபா நகரில் கென்யா தலைநகர் நைரோபி நோக்கி சென்ற எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் விமானம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விழுந்து நொறுங்கியது. இதில் பயணித்த 8 இந்தியர்கள் உட்பட 157 பேர் உயிரிழந்தனர். இதன் எதிரொலியாக போயிங் 737 மேக்ஸ் 8 வகை விமானங்கள் தங்கள் நாட்டு வான்பரப்பில் பறக்க சீனா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், பிரிட்டன் ஆகிய நாடுகள் தடை விதித்தன. இந்நிலையில் இந்தியாவிலும் இந்த வகை விமானங்களை இயக்க விமான போக்குவரத்து இயக்ககம் தடை விதித்துள்ளது. இன்று மாலை 4 மணிக்குள் போயிங் விமானங்களை தரையிறக்கி
எண்ணிக்கை நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் போயிங் 737 மேக்ஸ் 8 விமானங்களை கொண்டு இயக்கப்பட்ட தனது விமான போக்குவரத்து சேவைகளை ரத்து செய்துள்ளது. பயணிகள், விமானிகள் ஆகியோரின் பாதுகாப்பு முதன்மையானது என கருதுவதால் இந்த முடிவை எடுத்ததாக ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகின்றது. சுமார் 10 லட்சம் மாணவ மாணவியர் தேர்வு எழுத உள்ளனர். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 14 முதல் மார்ச் 29 தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை தேர்வு தொடங்குகின்றது. தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிப்பாட தேர்வுகள் மட்டும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:45 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற பாடங்களுக்கு காலை 10 மணி முதல் பகல் 12:45 மணி வரை தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 10 லட்சம் மாணவ மாணவியர் தேர்வு எழுதுகின்றனர். இரு மாநிலம் சேர்த்து மொத்தம் 3731 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை புழல், திருச்சி, கோவை, பாளையங்கோட்டை ஆகிய சிறைச்சாலைகளிலும் சிறை கைதிகள் தேர்வு எழுதுவதற்கான மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகரில் 213 தேர்வு மையங்களில் 51,000 மாணவ மாணவியர் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வுக்காக 49,000 ஆசிரியர்கள் கண்காணிப்பாளர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்வில் முறைகேட்டை தடுப்பதற்கான பறக்கும் படையில் 5500 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஊட்டி நகர வீதிகளில் சுற்றித் திரியும் கரடியை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி மாரியம்மன் கோவில் வீதியில் கரடி ஒன்று சுற்றித் திரிந்து வருகின்றது. அங்குள்ள வீடுகளுக்கும் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் வெளியில் வர அச்சப்பட்டு கதவுகளை மூடிக்கொண்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். கரடி நடமாட்டத்தால் கடைகளும் திறக்கப்படவில்லை. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் வீடுகளின் சுவர்கள் மற்றும் கூரைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் கரடியை பிடிக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கரடியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் முதுமலையில் உள்ள வனத்துறை மருத்துவர்களுக்கும் தகவல் அளித்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகளின்படி சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகங்களை மாநகராட்சி அதிகாரிகள் பூட்டினர். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து அவற்றை செயல்படுத்த மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையும், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் ஆகிய இடங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களையும் தேர்தல் அதிகாரிகள் பூட்டி முத்திரையிட்டனர். இந்த அலுவலகங்களில் இருந்து அரசியல் தலைவர்களின் படங்களையும் பெயர் பலகைகளையும் அகற்றினர். தேர்தல் நடைமுறை முடியும் வரை இந்த அலுவலகங்கள் பூட்டப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறி ஆவணங்கள் இல்லாமல் வாகனங்கள் கொண்டு செல்லப்பட்ட 83 லட்சம் ரூபாயை நீலகிரி மாவட்ட பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. விதிமுறைகள் படி 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய கணக்கு இல்லாமல் எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாகனங்களில் பணத்துடன் உதகைக்கு வந்த திருப்பூரை சேர்ந்த முத்து கணேஷ், மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த டேவிட் பால்ராஜ், சேலம் சங்ககிரியை சேர்ந்த ஆனந்தகுமார் ஆகியோரிடமிருந்து 10,23,000 ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதேபோல் உதகை அருகே உள்ள அத்திக்கல் என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் இயந்திரத்திற்கு பணம் நிரப்ப எடுத்து சென்ற 73,50,000 ரூபாயை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். சரியான ஆவணங்கள் கொடுத்து பணத்தை பெற்றுக் கொள்ளும்படி தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் நீலகிரி மாவட்டத்தில் இதுவரை 83,73,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மானாமதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்க திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் ஜெயகாந்தன் தலைமை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 18ஆம் தேதி மானாமதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறவுள்ளதால் வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என திமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கப்படும் என ஆட்சியர் ஜெயகாந்தன் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் 40 தொகுதியிலும் கைப்பற்றும் என பாஜக தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மக்களவைத் தேர்தலுக்காக பாஜக தலைமையில் மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். பிஜேபி in Tamil Nadu will not only work in 5 constituencies, but our entire national leadership, we will be supporting each other, and all 40 seats are important for BJP, and
victory in all 18 seats are also important for the entire alliance. கோவில்பட்டி அருகே மூர்த்தீஸ்வரத்தில் வாக்குச்சாவடி அமைக்க வலியுறுத்தி ஊர் மக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள மூர்த்தீஸ்வரத்தில் 350 வாக்காளர்கள் உள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஊரில் உள்ள பள்ளியில் வாக்குச்சாவடி இருந்ததால் மக்கள் அங்கேயே வாக்களித்து வந்தனர். இந்த முறை மூர்த்தீஸ்வரம் மக்களுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரியசாமிபுரத்தில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மீண்டும் வாக்குச்சாவடியை உள்ளூரிலேயே அமைக்க கோரியும் பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் ஊரில் வாக்குச்சாவடி அமைக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் சிரமமின்றி வாக்களிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனைகள் நடைபெற்று வருகின்றது. திருவண்ணாமலை புறவழிச்சாலையில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வருவாய் அதிகாரிகள் வாகனங்களை சோதனை செய்த பின் கோ வெரிஃபை என்ற ஸ்டிக்கரை ஒட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் கந்தசாமி மாவட்டம் முழுவதும் 3 சுழற்சிகளாக 24 மணி நேரமும் வாகன சோதனை நடைபெற்று வருவதாக கூறினார். சித்ரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் சிரமமின்றி வாக்களிக்க அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என கந்தசாமி தெரிவித்தார். 24 மணி நேரமும் 3 ஷிஃப்ட் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிலையும் ஒரு டீம் போட்டு FSD, SSD டீம் போட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். வாகனங்களில் உரிய ஆவணங்களோட வர்ற பொருட்களாக இருக்கட்டும், இல்லை பல்காக இருக்கிற ஏதாச்சும் அவங்க பரிசாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அது தொகையாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நாங்கள் துரிதமாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு வாகனத்தையும் நம்ம பரிசோதனை. நாகை கரியாப்பட்டினத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடியதற்காக சிறையில் அடைக்கப்பட்ட 7 நபர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் பேராசிரியர் ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தை நாசப்படுத்தும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கரியாப்பட்டினத்திலிருந்து திருக்காரவாசல் வரை 474 சதுர கிலோமீட்டர் பரப்பை ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஏலம் விடக்கூடாது என்று வற்புறுத்தி அறவழி போராட்டத்தை கரியாப்பட்டினம் மக்கள் முன்னெடுத்தார்கள். ஆனால் காவல்துறை அராஜகமாக அவர்களுடைய நள்ளிரவிலே அந்த போராட்ட பந்தலை பிரித்தெறிந்தது. வீடு புகுந்து முன்னணி தலைவர்களை 7 பேரை கைது செய்து அவர்களை பொய் வழக்குகள் புனைந்து திருச்சி மத்திய சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். தங்களுடைய நிலப்பகுதி வாழ்விடம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கக்கூட அப்பாவி சாமானிய மக்களை, அந்த பெண்களை அராஜகமாக விரட்டுகிறது, அச்சுறுத்துகிறது காவல்துறை. இதை மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக அரசு உடனடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க முடியாது என்று அரசாணை வெளியிட வேண்டும்.